வணக்கம், நான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் எனக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் இட்லி பண்றதுக்கு வந்து ஓட்ஸ் வச்சு பண்ண போறோம். நார்மலா வந்து வீட்டில் ஒரு இட்லி பண்ண பெரிய ப்ராசஸ், ஊற வைக்கணும், அரைக்கணும், அதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்களா. அதனால தான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் இட்லி இந்த ஓட்ஸ் வச்சு பண்ண போறோம். இந்த ஓட்ஸ் வந்து எந்த ஓட்ஸ் வச்சு பண்ண போறோம் கேட்டா டிசானோ 100% ஹோல் கிரெயின் ஓட்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. டிசானோ ஓட்ஸ் 2 கப்பு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி 1/4 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தேவையான அளவு, கேரட் 1 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15 நம்பர், காய்ந்த திராட்சை 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ரவை 1 கப்பு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த டிசானோ ஓட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கடாயில போட்டு லைட்டா வறுத்துருங்க. எதுக்காக வறுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காரணம் இருக்கு. இந்த ஓட்ஸை வந்து வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரா ரெடி பண்ண போறோம். அந்த பேட்டர் ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணா கரெக்டா வரும். அப்படி வறுக்காம பவுடர் பண்ணி பண்ணா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் வச்சு உங்களுக்கு அந்த பேட்டர் திக் ஆகும். திக்காக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டா கொடுக்காது இட்லி. அதனாலதான் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த வறுக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் வறுக்கணும். லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருக்கணும். சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம வந்து பவுடர் பண்றோம். இந்த பவுடர் பண்றது 100% ஃபைன் பவுடரா ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டா குறைலாம் அரைக்க வேண்டாம். நல்ல ஃபைன் பவுடர் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த கேரட்டை வந்து நம்ம சாப் பண்ண போறோம். இந்த கேரட் சாப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க இந்த சாப்பர் இருக்கு. இந்த சாப்பர் வந்து அகோரா சாப்பர். நான் இப்ப ரீசெண்டா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைன்ல. நீங்க வேணா நீங்க ஆன்லைன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இந்த கேரட் இதுல போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டா நீங்க அப்படி இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் ஃபைன் சாப் ஆகும். இந்த மாதிரி நீங்க அந்த மேல இருக்க த்ரெட்டை வச்சு லைட்டா இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் சாப் ஆயிடும். நீங்க கிரேட் பண்ணியும் போடலாம், நீங்க இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி போடலாம். இந்த சாப்பர் வந்து நீங்க மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க பூண்டு சாப் பண்ணணும், வெங்காயம் சாப் பண்ணலாம், அந்த டைம்ல இந்த மாதிரி சாப்பர் வச்சு யூஸ் பண்ணா நல்லா நீட்டா வரும். இந்த கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப எண்ணெய் லைட்டா சூடான உடனே வந்து கடுகு ஆட் பண்றோம். நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்ன கேட்டா, நீங்க வீட்டுல ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த தாளிப்பு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் எண்ணெய் சூடு எல்லாமே போட்டுருவாங்க. அந்த டைம்ல ஸ்லோவா கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரும். அப்படி இருக்கக்கூடாது. எண்ணெயில போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்றோம், இஞ்சி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இட்லிக்கு இந்த காஞ்ச திராட்சை இருக்கு பாத்தீங்களா, இந்த திராட்சையை கொஞ்சம் லைட்டா 1/2 கட் பண்ணி ஆட் பண்றோம். எதுக்காக கேட்டீங்கன்னா அந்த காஞ்ச திராட்சை அந்த தாளிப்பு அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி முடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால காஞ்ச திராட்சை கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். பொடிசா கட் பண்ண இந்த கேரட்டும் ஆட் பண்றோம். கேரட்டை ஆட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்றோம். இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணும். இதோட குக்கிங் டைம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேரட்டை ஃபுல் டன் பண்ணி இதுலயே குக் பண்ணக்கூடாது, அதாவது கடாயிலே குக் பண்ணக்கூடாது சொல்றேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்றேன். இந்த தண்ணி ஆட் பண்ணி முடிச்ச பிறகு அதிகபட்சம் நீங்க ஒரு 2 to 3 நிமிஷம் அடுப்புல குக் பண்ணலாம். இதுக்கு பிறகு அந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பவுல்ல நம்ம ஆட் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த ஓட்ஸை வந்து இதுல ஃபைன் பவுடர் அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஓட்ஸை இந்த பவுல்ல ஆட் பண்றோம். இதுக்கு பிறகு தயிர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த தயிர் எதுக்காக ஆட் பண்றதுன்னா உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை வேணும். அதனாலதான் வந்து இந்த தயிர் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கு பிறகு ரவை. இந்த தயிரும் ரவை வந்து ஒரே ஈக்குவல் கொண்டா வச்சுங்க. ஓட்ஸ் வந்து அதோட 1 மடங்கு அதிகமா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ரெடி பண்ண அந்த தாளிப்பு, கேரட், முந்திரி, காஞ்ச திராட்சை, கடுகுலாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்றோம். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டா நீங்க கவனமா கவனிக்கணும். அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நம்ம தண்ணி வந்து கம்மியா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இட்லி ஹார்ட் ஆகும். அதே டைம்ல அதிகமா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இட்லி கரெக்டா ஃபிளஃபியா வராது. அதனால இந்த ஓட்ஸ் எந்த கப்ல எடுத்துருக்கோ அந்த கப்லயே வந்து நீங்க 2.25 இருந்து 2.5 அளவுக்கு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் 2.25 ஆட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு வீணா அந்த 1/4 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு பேட்டர் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் லைட்டா இந்த சோடா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த சோடா பவுடர்லாம் போட்ட பிறகு நல்லா ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோவா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இட்லி நீங்க குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா கரெக்டா வரும். பேட்டரோட டெக்ஸ்டர் வந்து இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும். நான் சொன்ன ரேஷியோ கரெக்டா ஆட் பண்ணுங்க. 2.25 இருந்து 2.5 ஃபர்ஸ்ட் 2.25 ஆட் பண்ணுங்க. அப்படி வேணும்னா ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா அந்த 1/4 மடங்கு ஆட் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த இட்லி தட்டு ரெடியா இருக்கு, நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு. ஸ்டீம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்றோம். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த பேட்டரை வந்து 1 by 1 இட்லி ரெடி பண்றோம். சரிங்களா? இட்லி ரெடி பண்ணும்போது வந்து அந்த பேட்டர் டெக்ஸ்டர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வீட்டுல நார்மலா வந்து பேட்டர் ரெடி பண்ணிருப்பீங்க, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு இட்லி ரெடி பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த ரவா ஆட் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அந்த ரவா வந்து அந்த டெக்ஸ்டர் ஊற உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ண உடனே நீங்க இட்லி ரெடி பண்ணு சொல்றேன். இப்ப இட்லி ஸ்டீமர்ல வந்து இட்லி ஊத்தியாச்சு. கரெக்டா வந்து இந்த இட்லி வேகிறதுக்கு 8 இருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைம்ல இந்த இட்லி வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா அப்படி ஓவர் குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறும். கலர் மாறின பிறகு அந்த இட்லி எடுக்கும்போது சாஃப்டா இருக்கும். அதுக்கு பிறகு இட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ரஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனாலதான் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல குக் பண்ணி எடுக்கணும்னு சொல்றோம். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் லைட்டா நீங்க தொட்டு பார்த்தா தெரியும். இப்போ இட்லி ரெடி ஆன பிறகு கையில அப்படியே எடுக்கிற பாருங்களேன். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டா பூ மாதிரி வரணும். இப்போ ஜஸ்ட் லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கலாம், இல்ல அப்படியே கையில கூட எடுக்கலாம். சூடான பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மல்லிப்பூ மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிசனும் 100% ஹோல் கிரெயின் ஓட்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.